ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுவர்ண கேரளம் ட்ரா வந்து 9. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்றைய காரணிய ப்ளஸ் ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 920. இப்போ இதில் நான் எடுத்த நம்பர் வந்து பி போர்டில் 90. இந்த 90 ரெண்டு நம்பருமே பாஸ் ஆகிருந்தது. பி போர்டில் எடுத்திருந்தேன், ஆனால் ஏசி போர்டில் இந்த ரிசல்ட் பாஸ் ஆகிடுச்சு. 9 வந்து ஏ போர்டு, 0 வந்து சி போர்டு. இப்போ நேற்றைய காரணிய ப்ளஸ் ரிசல்ட்டில் ரெண்டாவது மெத்தட் என்ன சொல்லியிருப்பேன்னா, நம்மளுக்கு 1ன்ற நம்பர் பி போர்டில் பார்த்தீங்கனாலே அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 790 இந்த 3 நம்பர்லேயே ரிசல்ட் முடிஞ்சிடும்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? அப்படி பார்த்தீங்கன்னா 90 இந்த ரெண்டு நம்பருமே பி போர்டில் எடுத்திருந்தேன், ஆனால் இந்த ரெண்டு நம்பர் தான் இப்போ நேற்றைய ரிசல்ட்டுக்கு வந்து ஏசி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. ஏ போர்டில் 9, சி போர்டில் 0. இப்போ இந்த மந்த் சார்ட் மட்டும் கம்பேர் பண்ணுறீங்கன்னா 1ன்ற நம்பர் நம்மளுக்கு, அதாவது ரெண்டாவது டிஜிட் நம்பர் பி போர்டில் இருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் இதான் பேட்டர்னி 7190 இந்த நம்பர்லேயே ரிசல்ட் முடிஞ்சிடும். 170 இங்கே 179 இந்த இடத்துல 17, இப்போ இங்கேயும் 17. நேற்று நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னால் பி போர்டு நம்பர் 1 தான். அப்போ இதிலே ரிசல்ட் முடிஞ்சிடும்னா 790 எடுத்திருப்பேன், ஆனால் 90 மட்டும் பாஸ் ஆகிருந்தது ஏசி போர்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி வந்து சுவர்ண கேரளம் ட்ரா வந்து 9. நான் வந்து 6வது ட்ராலேருந்து ஒரு மெத்தட் கம்பேர் பண்ணி இங்கே ஒரு 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இங்கே சுவர்ண கேரளம் 6வது ட்ராவில் பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் 796. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன காரணிய ப்ளஸ் நம்பர் 6 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 387017. இப்போ இந்த 6 டிஜிட் நம்பருக்குமே வந்து ரூட் எடுத்து பாருங்கள். கேல்குலேட்டரில் ரூட்டுன்னு டைப் பண்ணிவிட்டு 387017 டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 622.10390399941641. இப்போ இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் கிடைக்கிற நம்பரில் 3வது டிஜிட் நம்பரும் லாஸ்ட்டில் இருந்து 3வது 4வது டிஜிட் நம்பரும். ஓகேவா? இந்த 3 நம்பர் மட்டும் எடுங்க. இப்போ இதில் 3வது டிஜிட் நம்பர் 6. இந்த 6 வந்து இங்கே ரிசல்ட்டில் இருக்கும். லாஸ்ட்டில் இருந்து 3வது 4வது டிஜிட் நம்பர் 96. இந்த 96லேருந்து 9 மட்டும் இங்கே ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். இது சுவர்ண கேரளம் 6வது ட்ராவில் பாஸ் ஆன மெத்தட். இப்போ இதே மெத்தடே வந்து சுவர்ண கேரளம் 7வது ட்ராக்கும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இங்கே 7வது ட்ராவில் பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் 021. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன காரணிய ப்ளஸ் நம்பர் 6 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 782804. இந்த நம்பருமே ரூட் 782804 டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 884.7621149292129. இங்கேயுமே இவ்வளோ பெரிய நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது நம்பரும் லாஸ்ட்டில் இருந்து 3வது 4வது நம்பரும் பாருங்கள். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது நம்பர் 2, லாஸ்ட்டில் இருந்து 3வது 4வது நம்பர் 21. இந்த 2 இங்கே ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். இந்த 2 1லேருந்து 1 இங்கே ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து சுவர்ண கேரளம் 8வது ட்ராக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். அங்கே பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் 790. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன காரணிய ப்ளஸ் நம்பர் 6 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 705814. இப்போ இந்த 6 டிஜிட் நம்பருக்கு வந்து ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 705814 டைப் பண்ணுறீங்கன்னா இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 840.123737129556. இங்கேயுமே இவ்வளோ பெரிய நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது நம்பர் 7, லாஸ்ட்டில் இருந்து இருக்கிற 3வது 4வது நம்பர் வந்து 95. ஓகேவா? இப்போ இந்த 795 இந்த 3 நம்பர்லேருந்து 7 வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கும். 95லேருந்து 9 மட்டும் பாஸ் ஆகிருக்கும். அதாவது நம்ம எடுக்கிற நம்பரில் 3 நம்பரில் 2 நம்பர் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடுது. இப்போ இந்த 3 வாரமாக இந்த மெத்தட் ஃபாலோ ஆகிருக்கிறதுனால இன்றைக்கி வந்து சுவர்ண கேரளம் 9வது ட்ரா. அதே மாதிரி நேற்றைய காரணிய ப்ளஸ் நம்பர் 6 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 409920. இப்போ இந்த நம்பருக்கு ரூட் எடுத்திங்கன்னா ரூட் 409920 டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 640.249951119093. இங்கேயுமே உள்ள பெரிய நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது நம்பர் 9, லாஸ்ட்டில் இருந்து இருக்கிற 3வது 4வது நம்பர் பார்த்தீங்கன்னா 90 தான். அப்போது 9 ஒரு போர்டில் பாஸ் ஆகலாம். 90லேருந்து 0 ஒரு போர்டில் பாஸ் ஆகலாம். நான் வந்து 9 ஏ போர்டில் எடுத்திருப்பேன், 0 பார்த்தீங்கன்னா பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த சுவர்ண கேரளம் இந்த ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 வாரமாக இதே மெத்தட் ஃபாலோ ஆகிருக்கிறதுனால தான் இன்றைக்கும் இதே மெத்தட் எடுத்திருப்பேன். நேற்று காரணிய ப்ளஸ் நம்பர் வந்து ஃபுல்லாக 6 டிஜிட் நம்பரை ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது நம்பரும் லாஸ்ட்டில் இருந்து இருக்கிற 3வது 4வது நம்பரும் பார்த்தீங்கன்னாலே 90 தான். அதனால் 9 ஒரு போர்டில் எடுத்துகிட்டு 0ன்ற நம்பர் வந்து இன்னொரு போர்டில் எடுத்திருப்பேன். 9 ஏ போர்டு, 0 பார்த்தீங்கன்னா பி போர்டு. இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சுவர்ண கேரளம் 6வது ட்ராலேருந்து கம்பேர் பண்ணி எடுக்கிற மெத்தட் தான். அதுக்கு முன்னால் இருக்கிற காரணிய ப்ளஸ் நம்பர் 6 டிஜிட் நம்பரை வந்து ரூட் எடுத்து பாருங்கள். இங்கே 387017 இந்த நம்பரை ரூட் எடுத்திங்கன்னா 622 நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கே வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் 6 வந்து இங்கே ரிசல்ட்டில் இருக்கும். அடுத்த நாள் ரிசல்ட்டில் லாஸ்ட்டில் இருந்து 3வது 4வது டிஜிட் நம்பர் 96னா ஏற்கனவே 6 எடுத்துட்டோமா, அதுக்கு அடுத்த நம்பர் 9 இங்கே ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும்.
அடுத்து சுவர்ண கேரளம் 7வது டாக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். அங்கே பாஸ் ஆன நம்பர் 021. அதுக்கு முன்னால் காரண்யா ப்ளஸ் நம்பர் 782 804. இதையுமே ரூட் எடுத்திங்கன்னா 884 நம்பர் போயிட்டே இருக்கும். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது நம்பர் 2. இந்த 2 இங்கே ரிசல்ட்டில் இருக்கும். லாஸ்ட்லேருந்து 3வது 4வது நம்பர் 2 1. இந்த 2 1லேருந்து 1 இங்கே ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். அடுத்து 8வது ட்ராயரில் பாஸ் ஆன நம்பர் வந்து 790. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன காரண்யா ப்ளஸ் நம்பர் 6 டிஜிட் நம்பர் வந்து 705 814. இப்போ இந்த நம்பருமே நீங்கள் வந்து ரூட் எடுத்திங்கன்னா 840.17 நம்பர் போயிட்டே இருக்கும். 127. இதில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் 7. லாஸ்ட்லேருந்து இருக்கிற 3வது 4வது டிஜிட் நம்பர் 95. இந்த 7 95லேருந்து 7 ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கும். 95னா 9 வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த 3 வாரமாக இந்த மெத்தட் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து 9வது ட்ரா சுவர்ண கேரளம். இப்போ நேற்றைய காரண்யா ப்ளஸ் நம்பர் 6 டிஜிட் நம்பர் 409 920. இந்த நம்பரை ரூட் எடுத்திங்கன்னா 640 நம்பர் போயிட்டே இருக்கும். இதில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் 9. லாஸ்ட்லேருந்து இருக்கிற 3வது 4வது டிஜிட் நம்பர் 90. அதனால் இந்த 90 0 இந்த 2 நம்பர் தான் வருது. அதனால் 9 ஏ போர்டில் எடுத்துருப்பேன். 0 பார்த்தீங்கன்னா பி போர்டு. அடுத்த 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது நான் வந்து இந்த ஜூன் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். இப்போ நேற்றைய நம்பர் வந்து 920. லாஸ்ட் நம்பர் 0. 0ன்ற நம்பர் லாஸ்ட்டில் நம்மளுக்கு சி போர்டில் அதாவது லாஸ்ட் போர்டில் முடிஞ்சிருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 7 5. இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும் இந்த ஜூன் மந்த்தை பொறுத்த வரைக்கும். இந்த ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா 290 அதுக்கு அடுத்த நாள் 650. 650 அதுக்கு அடுத்த நாள் 215. 290 அதுக்கு அடுத்த நாள் 197. இப்போ 920. லாஸ்ட்டில் 0 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 5. இங்கே லாஸ்ட்டில் 0னா அதுக்கு அடுத்த நாள் 7 5. லாஸ்ட்டில் 0னா அதுக்கு அடுத்த நாள் 7. இப்போ லாஸ்ட்டில் 0ன்னு இருக்குது நேற்றைய நம்பரில். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 7 5 ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆனால் இந்த 2 நம்பருமே சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த மெத்தடுமே வந்து இது நான் இந்த ஜூன் மந்த் வச்சு சொல்கிற ஒரு கம்பேரிஷன். 0ன்ற நம்பர் லாஸ்ட்டில் சி போர்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 7 5 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். 0 5 இங்கே 0 7 5 இங்கே 0 7. இப்போ லாஸ்ட்டில் 0 இருக்கிறதுனால 7 5 இந்த 2 நம்பருமே சி போர்ட்லேயே எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 9, பி கேல்குலேஷன் 0, சி போர்டில் 7 5. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 907 905. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 90, பிசி 0705, ஏசி பார்த்தீங்கன்னா 97 95. இப்போ இந்த நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுவர்ண கேரளம் 6வது ட்ராலேருந்து ஒரு மெத்தட் கம்பேர் பண்ணி அதுக்கு முன்னால் இருக்கிற நம்பர் கார்னர் ப்ளஸ் நம்பர் 6 டிஜிட் நம்பர் ரூட் எடுத்து அங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் லாஸ்ட்லேருந்து இருக்கிற 3வது 4வது டிஜிட் நம்பர். ஓகேவா? இந்த மெத்தட் கம்பேர் பண்ணி 90 எடுத்திருப்பேன். அதே மாதிரி ஜூன் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 0ன்ற நம்பர் லாஸ்ட்டில் முடிஞ்சிருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 7 5 பாஸ் ஆகுது. இந்த கம்பேரிஷன் வச்சு 7 5 எடுத்திருப்பேன். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர்ஸ் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கேல்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் எல்லா நம்பருமே சொல்லியிருப்பேன். ஏ போர்டில் 9, பி போர்டில் 0, சி போர்டில் 7 5. பாக்ஸில் 907 905, ஏபி பிசி ஏசியில் ஏபி 90, பிசி 07 05, ஏசி வந்து 97 95. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.